குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 4 முட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது இல்லாமல் உப்பு, எண்ணெய் தேவைப்படும். இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் சீரகம் தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌன் ஆகுற வரைக்கும்லாம் நம்ம வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வதக்கிட்டு இது கூட தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது அடி பிடிச்சிடாமல் 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் நல்லா குக் ஆகும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி விலக்கி விட்டுட்டு முட்டை ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை குழம்பு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். ஆனால் நான் திருப்பாமல் இதே மாதிரி இன்னும் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன். முட்டை வெந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.